ஹலோ கைஸ், வணக்கம். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான நிலையில செய்யப்பட்ட ஒரு ஜன்னல், அதுல இருக்கிற கிரில். இந்த ஜன்னலும் கிரில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முறையாவே திட்டமிட்டு செய்யணும். இத பத்தி நாம ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். இத சரியா செய்யலைன்னா நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம். நான் ஒரு வேலையா ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது, இந்த ஜன்னல் அந்த வீட்ல இருக்கிற எல்லா ஜன்னலுமே இதே மெத்தட்ல தான் செஞ்சிருந்தாங்க. இந்த ஜன்னல பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஏன் இவ்வளோ மோசமா செஞ்சாங்கன்னு தெரியல. இந்த ஜன்னல வச்சுக்கிட்டு அவங்க தினம் தினம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்ல. இப்ப அந்த ஜன்னலுடைய சில ஃபோட்டோஸ் நான் எடுத்தேன். அத உங்ககிட்ட காட்டுறேன். அது எவ்வளோ மோசமா செஞ்சிருக்காங்கன்றத பார்ப்போம். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த ஜன்னலோட ஃபோட்டோவ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த ஜன்னலுடைய ஃபோட்டோ. இதுல என்ன நான் கம்ப்ளைண்ட் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஜன்னல் நல்ல மரத்துல தான் செஞ்சிருக்காங்க. இதுல கிரில்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு திட்டமிடுதல் இல்லாத செஞ்சிருக்காங்க. இதனால என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதவ திறந்து அது காத்துல சாத்திக்காத அளவுக்கு ஒரு ஸ்டே ஹூக் ஒண்ணு போடுவோம். அந்த ஹூக்குக்கான கேப் இதுல சரியா இல்லாதனால, இந்த ஹூக்க அவங்களால போடவே முடியல. அதனால ரொம்ப இடைவெளி கீழ் பக்கத்துல கம்மியா குடுத்துருக்காங்க. அந்த இடைவெளியில அந்த ஹூக்க அவங்களால சரியா பயன்படுத்த முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த கதவ இழுத்து அவங்களால தாப்பாவும் போட முடியல. இந்த ஃபோட்டோவ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நான் பார்க்கும்போது அவங்க ஒரு கயிறு போட்டு, அந்த கதவோட கைப்பிடியில போட்டு இழுத்து அந்த கிரில்ல கட்டி வச்சிருந்தாங்க. இது எதனால அவங்க இந்த மாரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால அந்த தாப்பாவ கைய வச்சு போடவே முடியல. அத பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ ஒரு குறுகிய கேப்பா இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இன்ச்சு, 1 1/4 இன்ச்சு தான் அந்த இடத்துல கேப்பே வச்சிருக்காங்க. ஆனா தாப்பாலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, கைய வச்சு அந்த தாப்பாவ அவங்களால பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த கேப் குறைவா இருக்குது. அதே மாரி கதவ திறந்து அந்த கொக்கியும் போட முடியாத அளவுக்கு அந்த கீழ் பக்கத்துல கேப் ரொம்ப கம்மியா வச்சிருக்கிறாங்க. இதனால தான் இது ரொம்பவே ஒரு மோசமான செய்யப்பட்ட ஜன்னல்னு சொல்றோம். இந்த மாதிரி ஜன்னல் செஞ்சோம்னா, நமக்கு லைஃப் டைம் இத மாத்தவும் முடியாது. இதனால ரொம்ப பெரிய அளவுல நாம அவஸ்தைய தான் அனுபவிக்கணும். அந்த மாரி கஷ்டத்த தான் அந்த வீட்ல இருக்கிறவங்க தினம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நான் இந்த ஜன்னல கவனிக்கிறதுக்கு முன்னாடியே இதோட வீட்டோட வெளி பக்கத்துல இருந்து பார்க்கும்பொழுது, அவங்க ஒரு சவுக்கு கம்பத்த வச்சு அந்த கதவு மேல சாய்ச்சு வச்சிருந்தாங்க. ஏங்க அந்த கதவு கதவு மேல இந்த கண்ணாடி மேல இந்த சவுக்கு கம்பத்த சாய்ச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது, அது காத்துல திறந்து திறந்து சாத்திக்குது. அதனால தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க தாப்பா போட வேண்டியதுதானன்னு கேட்டதுக்கு, இல்லப்பா என்னால அதுல தாப்பா போட முடியல. அவங்க அந்த மாரி செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நான் உள்பக்கமா இந்த கிரில்லாம் கவனிக்கும்போது, இதுல இந்த மாரி மிஸ்டேக் இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. இதுல பார்த்தீங்கன்னா, அவங்க நல்ல நிலைமையில செய்ய சொல்லி தான் அவங்க இத நமக்கு குடுத்துருப்பாங்க. ஆனா சரியான திட்டமிடுதல் இல்லாத செஞ்ச ஒரு தப்புனால, அவங்க பாருங்க இத கயிறு கயிறு போட்டு கட்டி, இந்த காலத்துல போய் யாராவது இப்படி செய்வாங்களா பாருங்க. தேங்காய் நார் கயிற போட்டு ஒவ்வொரு கதவையும் இழுத்து அந்த கிரில்ல கட்டி வச்சுக்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ பாருங்க. அந்த குக்கிய கஷ்டப்பட்டு போட்டு தான் நான் இந்த ஃபோட்டோவே எடுத்தேன். ஏன்னா, கை உள்ள போறதுக்கு கூட அதுல ஸ்பேஸே கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டு அந்த கொக்கிய போட்டு நான் அந்த ஃபோட்டோவ எடுத்தேன். இந்த ஜன்னல்ல அந்த கீழ் பகுதியில எவ்வளோ கேப் குறுகலா குடுத்துருக்காங்க பாருங்க. இது அந்த ஃபுல் வியூ இது. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்ல அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த தாப்பா போடுறதுக்கு, கைப்பிடி போடுறதுக்கான ஸ்பேஸ் குறைஞ்சபட்சம் ஒரு 3 இன்ச்சாவது வைங்க. ஏன்னா, அதுக்கு கம்மியா வச்சீங்கன்னா, தாப்பாவும் போட முடியாது. கைப்பிடி கதவுக்குள்ள கை விட்டு கைப்பிடி இழுத்து சாத்தவும் முடியாது. அதே மாரி இந்த ஸ்டே ஹூக்கும் போடுற இடமும் குறைஞ்சது ஒரு 3 இன்ச் கேப்பாவது வைங்க. அப்பதான் இது யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால இந்த வீட்டுக்கு இத இப்போ சரி பண்ண முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா, அத்தன ஜன்னலும் சரி பண்றதுன்றது நடக்காத ஒரு கஷ்டம். அவங்க இது மாரி தான் வச்சுக்கிட்டு, இத ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டம். ஏன்னா, நாம செய்யும்போது எப்பவுமே குறைஞ்சபட்சம் ஒரு 3 இன்ச்சு, 3 1/2 இன்ச் அளவுக்கு அந்த ஓரத்துல, ஃப்ரேம் ஓரத்துல கேப் வச்சு தான் செய்வோம். இத எப்படி அவங்க மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இது ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்களுக்கு இது தப்புன்னு தெரியும். இத யார் செஞ்சாங்க என்னன்னு தெரியல. இதே நிலைமையிலே அந்த கார்பெண்டரும் பார்த்தீங்கன்னா, அது கைப்பிடி எல்லாத்தையும் போட்டு விட்டு போயிட்டாரு. ஆனா, இவங்களால அத யூஸ் பண்ணவே முடியல. இதே மாரி கயிறு கட்டிக்கிட்டு அவங்களால எவ்வளோ நாள் சமாளிக்க முடியும்? பாருங்க. அதனால இனிமே செய்யறவங்க இந்த மிஸ்டேக் வராத அளவுக்கு பார்த்துக்கங்க. ஏன்னா, சரியான திட்டமிடுதல் இல்லாத நாம ஏதாவது ஒரு வேலைய செஞ்சோம்னா, அது இந்த மாரி பிரச்சனையில நம்மள கொண்டு போய் விட்டுடும். ஏன்னா, இது மிகப்பெரிய செலவாகும். இத சரி பண்றதுன்றது சாதாரண வேலை இல்ல. இது நமக்கு லைஃப் டைம் ப்ராப்ளமா அமைஞ்சிரும். அதனால ஜன்னல் செய்றவங்க இந்த மாரி மிஸ்டேக்ஸ் வராத ஒரு எக்ஸ்பர்ட் உடைய கன்சல்டிங்கோட செய்யுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவ நான் மேக் பண்றேன். மத்த எந்த நோக்கமும் கிடையாது. அதனால ஜன்னல் செய்றவங்க
இதை கவனித்து இந்த மாதிரி மிஸ்டேக் வராத செஞ்சுக்கங்க. மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.